வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செமையான மனச ஆழமா தொடுற ஒரு வரலாற்று கதையை பத்தி பேச போறோம். உடல், தூரம் இதெல்லாம் அன்புக்கு ஒரு தடையே இல்லைன்னு நிரூபிச்ச கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இரண்டு பெயர்களும் வெறும் பெயர்கள் இல்லங்க, தமிழர்களோட வரலாற்றுல என்னைக்குமே அழியாத நட்போட அடையாளங்கள். இவங்க பகிர்ந்துகிட்ட உறவு ஒரு சாதாரண நட்பு இல்ல, உயிருக்கும் மேலான ஒரு அன்பு. வாங்க, இந்த அற்புதமான வரலாற்று பயணத்துக்குள்ள நம்ம போகலாம். முதல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நேர்ல ஒரு தடவை கூட பார்க்காத ஒருத்தர் மேல உங்களால உயிருக்கு நிகரான அன்பை வைக்க முடியுமா? பார்க்காமலேயே ரெண்டு இதயங்கள் இணைய முடியுமா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, கற்பனையில அப்படியே பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி போவோம். பிரம்மாண்டமான அரண்மனைகள், காலை சூரியனோட அந்த பொன்னிற வெளிச்சம், வீரமும் தமிழ் பற்றும் நிறைஞ்ச அந்த கம்பீரமான சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ள இப்போ நுழையலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைய கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் அதிகாரம், செல்வம், பிரம்மாண்டமான அரண்மனைன்னு வாழ்ந்த மாமன்னன் கோப்பெருஞ்சோழன். அவரோட சிறப்பான ஆட்சியும் தீவிரமான தமிழ் பற்றும் நாடெங்கும் பரவி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிசிராந்தையார். ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு சின்ன அகல்விளக்கு வெளிச்சத்துல பனையோலையில கவிதை எழுதுற ஒரு எளிய புலவர். ரெண்டு பேருக்கும் எந்த பொதுவான பின்னணியுமே இல்ல. இவங்களோட உலகமே முற்றிலும் வேற வேற. ஆனா பாருங்க, பிசிராந்தையார் மன்னனை நேர்ல ஒரு முறை கூட பார்த்தலே இல்ல. அரசரோட நல்ல மனசும் நீதியான ஆட்சியும் புலவர்கள் அவர் மதிக்கிற குணமும் இவரை ரொம்பவே கவர்ந்துருச்சு. அவங்க ரெண்டு பேரும் கவிதைகளால மட்டுமே உணைக்கப்பட்டாங்க. அந்த கவிதைகள் அரசவையில வாசிக்கப்படும் போது கோப்பெருஞ்சோழனோட மனச அப்படியே தொற்றுச்சு. முகம் தெரியாத ரெண்டு பேருக்கு நடுவுல கவிதைகள் மூலமா உருவான இந்த ஆன்மீக பந்தம் நிஜமாவே சிலிர்க்க வைக்குதுல. கிளர்ச்சியும் அரசரின் தியாகமும் இப்படி ரொம்ப அழகா போயிட்டு இருந்த காலத்துல கோப்பெருஞ்சோழனோட வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. இந்த அரச குடும்பத்தோட கதையில ஒரு ரொம்பவே சோகமான பதற்றமான கட்டத்துக்கு நாம இப்ப வந்துட்டோம். இங்க ஒரு முக்கியமான ஆனா ரொம்பவே சோகமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். அரசரோட சொந்த மகன்களே அரசாட்சிக்காக அவருக்கு எதிரா கிளர்ச்சியில இறங்கிட்டாங்க. சோழ நாட்டுக்குள்ள ஒரு மாபெரும் உள்நாட்டு போர் வரப்போகுது. இத பார்த்த அரசன் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. என் சொந்த மக்களுக்கு இடையில என் சொந்த நாட்டுல ஒரு ரத்த ஆறு ஓடக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமா நினைச்சார். தம் மகன்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குறத விட பதவியை விட்டு விலகிறது தான் சரின்னு அவர் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தார். அந்த காலத்துல தமிழர்கள் பின்பற்றின ஒரு வீர மரபு இருக்கு. அதுக்கு பேரு வடக்கிருத்தல். அதாவது வடக்க நோக்கி உட்கார்ந்து எதுவுமே சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை தானே துறக்கிற ஒரு உன்னதமான தியாகம். அரசன் தன்னோட கிரீடத்தையும் அரச ஆபரணங்களையும் மெதுவா கழட்டி வச்சுட்டு ரொம்ப அமைதியா நதிக்கரையில போய் உட்கார்ந்தாரு. ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆண்ட அரசன் இப்படி எல்லாமே துறந்து நிக்கிற இந்த முடிவு நிஜமாவே ரொம்ப கனமான ஒரு விஷயம். மன்னனின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நதிக்கரையில காத்து ரொம்ப வறண்டு வீசுது. சுத்தி அமைச்சர்கள், மாவீரர்கள், புலவர்கள் எல்லாரும் கண்ணீரோட நிக்கிறாங்க. சூழல் ரொம்ப அமைதியா இருந்தாலும் அங்க நின்ன எல்லார் மனசும் ரொம்பவே கனமா இருந்துச்சு. எல்லார் கண்களிலும் கண்ணீர். அரசன் தன்னோட இறுதி பயணத்துக்கு தயாராகிட்டார். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. மரணத்தை தழுவ காத்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல கோப்பெருஞ்சோழன் ரொம்ப உறுதியா ஒரு வார்த்தை சொன்னாரு. என் உயிர் நண்பன் பிசிராந்தியார் வருவார். அவர் என்னை தனியா விடமாட்டார். இத கேட்ட சுத்தி இருந்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அரசே, நீங்க அவரை பார்த்ததே இல்லையே, அவர் எப்படி இவ்வளவு தூரம் கடந்து வருவார் அப்படின்னு ரொம்பவே வியப்பா கேட்டாங்க. அதுக்கு அரசன் ஒரு மெல்லிய சிரிப்போட ரொம்ப அமைதியா சொன்ன பதில் இதுதான். உண்மையான நட்புக்கு கண்கள் தேவையில்ல, இதயமே போதும். அந்த அரசனுக்கு தன் நண்பன் மேல இருந்த அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை இது. இந்த ஒரு வாக்கியம் நட்போட உண்மையான அர்த்தத்தை நமக்கு அப்படியே புரிய வைக்குது. தெற்கு நோக்கிய ஒரு காவிய பயணம். சரி, இப்போ கலை எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். பல மைல்கள் தாண்டி இருக்கிற ஒரு கிராமத்துல பிசிராந்தியாரோட மனசு திடீர்னு பதறுது. தன்னோட நண்பனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்துன்னு அந்த புலவர் தன்னோட உள்ளுணர்வால உணர்றார். செய்தி கேள்விப்பட்ட மறுகணமே அவர் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டார். இது சாதாரண பயணம் இல்லங்க, ஒரு காவிய பயணம். காடுகளை கடக்கிறாரு, நதிகளை தாண்டாரு, மலைகளெல்லாம் தாண்டி ஓடி வர்றாரு. எந்த தடையாலும் அவரை நிறுத்தவே முடியல. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த தூய்மையான ஆன்மீக பந்தம் ஒண்ணுதான் அவரை இவ்வளோ வேகமா உந்தி தள்ளிச்சு. பழந்தமிழ் நிலப்பரப்புகளெல்லாம் தாண்டி ஒரு காவிய நாயகன் மாதிரி அவர் விரைந்து வந்தார். மரணத்திலும் அழியாத நட்பு இந்த வரலாற்று கதையோட மிக முக்கியமான உணர்ச்சிகரமான உச்சகட்டத்துக்கு நாம இப்ப வந்துட்டோம். அரசன் உயிர் பிரியும் தருவாயில ரொம்ப பலவீனமா உட்கார்ந்திருந்த அந்த நதிக்கரைக்கு பிசிராந்தையார் வந்து சேர்ந்துட்டார். வரநாட்டில் பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட்ட தருணம் இது. அந்த பொன்னிற ஒளியில முதல் முறையா அவங்க ரெண்டு பேரும் நேர்ல பாத்துக்கிறாங்க. ஆனா அது ஒரு முதல் சந்திப்பு மாதிரியே இல்ல. பல பிறவிகளா பிரிஞ்சிருந்த ரெண்டு ஆன்மாக்கள் திரும்பவும் சேர்ந்த மாதிரி அந்த தருணம் அமைஞ்சுது. பலவீனமா இருந்த அரசனை பார்த்ததும் பிசிராந்தையார் உணர்ச்சியில் அப்படியே நடுங்கிட்டார்.
அரசனுக்கும் தன் நண்பனை பார்த்ததும் கண்ணீரோட ஒரு புன்னகை. அப்போ பிசிராந்தியார் அரசனை பார்த்து ரொம்ப உருக்கமா சொல்றார், நண்பா, உன்னோட இந்த துயரத்துல நான் இல்லாம எப்படி இருப்பேன்? நீ தனியா இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. பாருங்க, எப்பேற்பட்ட வார்த்தைகள். தன் நண்பன் தனியா போறத அவர் கொஞ்சம் கூட விரும்பல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பழந்தமிழர் உடையில இருந்த அந்த புலவரும் அரசனுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்துட்டார். அந்த திறந்த வானத்துக்கு கீழே நதிக்கரையில 2 பேரும் ஒன்னா வடக்கிருந்து உண்ணாவிரத தியானத்துல உட்கார்ந்துட்டாங்க. அங்க ஒரு ஆழமான அமைதியான ஆன்மீக மௌனம் நிலவுச்சு. இதுதாங்க நட்போட உச்சக்கட்ட தியாகம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு அன்போட அடையாளம் அது. இதை எதை நமக்கு ரொம்ப சிறப்பா விளக்குதுன்னா, உண்மையான நட்பு அப்படிங்கிறது உடலை தாண்டிய ஒரு விஷயம். நாட்கள் போகுது, 2 பேரோட உடலும் ரொம்பவே பலவீனமாகுது. ஆனா அவங்க நட்பு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கடைசியா 2 ஆன்மாக்களும் ஒன்னா அதே இடத்துல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போச்சு. முகம் பார்த்து பழகினதை விட அகம் பார்த்து பழகின அந்த நட்பு மரணத்தையே ஜெயிச்சு நிக்குது. அவன நினைவா வைக்கப்பட்ட நடுகள் இன்னைக்கும் தமிழரோட வரலாற்றுல அழியாத அன்பின் சின்னமா நிலைச்சு நிக்குது. இப்போ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். கம்பீரமா நிக்கிற இந்த நடுகல்ல பார்க்கும்போது உண்மையான நட்பு எப்போதாவது இறக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலையா? உடல்கள் அழிஞ்சாலும் தூய்மையான அன்பு என்னைக்குமே நிலைச்சு நிக்கும். சங்ககால தமிழர்களோட இது மாதிரி இன்னும் நிறைய காவியங்களை நீங்களும் தேடி படிங்க. அது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நன்றி.